சிறகடிக்க ஆசை. இன்றைய கதையின் ஆரம்பத்தில் அருணின் அம்மா விபத்தில் இறந்ததற்குப் பிறகு முத்து மேல விழுந்த பழி இன்னும் குறையவே இல்லை. என் அம்மா சாவுக்கு நீதான் காரணம்னு சொல்லி அருண் முத்துவை நேரில் அசிங்கப்படுத்துகிறார். மறுபுறம் செல்வத்தை ஜாமீனில் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று முடிவு பண்ணி முத்துவும் மீனாவும் வக்கீலை சந்திக்கிறார்கள். மனோஜின் டைவர்ஸ் கேஸ் பார்த்துட்டு இருக்கிற அதே வக்கீல்தான் செல்வத்தின் கேஸையும் எடுக்கப் போகிறார். அங்கே அந்த வக்கீல் தன்னுடைய காயம்பட்ட கணவரை கவனிக்கிறதை பார்த்து இந்த காலத்திலேயும் இப்படி ஒரு புரிதலான தம்பதி என்று முத்துவும் மீனாவும் சந்தோஷப்படுகிறார்கள். செல்வத்தின் கேஸை முழுசா கேட்ட வக்கீல் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, விபத்துத்தான், ஜாமீனில் எடுக்கலாம் என்றதும் முத்துவுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கிறது. மறுபக்கம் செல்வத்தின் மனைவி அவங்க நண்பர்களோட அருண் வீட்டுக்கு போய் எப்படியாச்சும் என் புருஷனை விட்டுடச் சொல்லுங்கன்னு கெஞ்சுகிறார். ஆனா அருண் வழக்கம் போல கோபப்பட்டு அவங்களை திட்டி விடுறான். கூட வந்த முத்துவின் நண்பர்களையும் அடிக்கிறார். அந்த நேரத்தில் முத்துவும் மீனாவும் அங்க வருகிறார்கள். முத்துவை பார்த்த உடனே அருண் எதுவும் பேசாமல் வீட்டுக்குள்ளே போய்விடுகிறார். செல்வத்தின் மனைவிக்கு ஆறுதல் சொல்ற முத்து, நான் ஜாமீனில் எடுக்க முயற்சி பண்றேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இதற்கிடையில் மனோஜ் ரோஹிணி ட்ராக் தான் இன்னொரு சுவாரஸ்யமான பகுதி. ரூம்ல தனியாய் இருக்கிற மனோஜுக்கு ரோஹிணி போன் போட்டு ரொமான்டிக்காக பேசுகிறார். டைவர்ஸ் கேஸ்ல இருந்து தப்பி நிக்கணும்னா மனோஜ் தான் எனக்கு டைவர்ஸ் வேண்டாம்னு சொல்லணும். ரோஹிணி முடிவு பண்ணி அவரை தன் வழிக்கு கொண்டு வர பிளான் போடுகிறார். அடுத்ததாக ரவி வீட்டுக்கு வந்து முத்துவை கட்டிப்பிடிச்சு மன்னிப்பு கேட்கிறான். நான் உன்னை தவறா நினைச்சிட்டேன்னு ஃபீல் பண்ணி பேசுறார். முத்துவும் மனசார மன்னிச்சு விடுகிறார். ஆனால் ரவியின் பாக்கெட்டில் இருந்த சரக்கு பாட்டில் சத்தம் கேட்க மீனாவுக்கு விஷயம் புரிந்து விடுகிறது. அதற்கு பிறகு ரவி, மனோஜ், முத்து 3 பேரும் இரவில் மாடியில் சரக்கடிக்க பிளான் போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவர மீனா அதிர்ச்சி அடைகிறாள். இப்படியாக இன்றைய எபிசோடு முடிவடைகிறது. அதாவது அருணின் வாழ்க்கையில் அந்த ஒரு சின்ன நொடியாய் தொடங்கியது அந்த நாள். ஆனால் அந்த நொடி அவன் வாழ்க்கையின் எல்லா கதவுகளையும் ஒரே நேரத்தில் சாத்திய நாள் ஆகிப்போனது. அம்மா அவன் வாழ்க்கையில் யாருமே நிரப்ப முடியாத இடம். அந்த விபத்து நடந்த நாளில் இருந்து அருண் மனதுக்குள் ஒரு குரல் மட்டும் ஓயாமல் பேசிக்கிட்டே இருந்தது. என் அம்மாவை என்கிட்டிருந்து பறிச்சது யார்? அந்த கேள்விக்கு அவன் கண்ட ஒரே பதில் முத்து. விபத்து என்று எல்லோரும் சொன்னாலும் அவனுக்கு அது விபத்து இல்லை. அது அவன் வாழ்க்கையை சாய்த்த சதி. என் அம்மா சாவுக்கு நீதான் காரணம். முத்துவை நேரில் பார்த்த உடனே அருணின் கண்கள் சிவந்தது. குரல் நடுங்கவில்லை. ஆனால் வார்த்தைகள் விஷமாய் இருந்தது. என் அம்மா உயிரோடு இருந்தா இப்போ எப்படி நிக்க மாட்டேன். அவளோட சாவுக்கு நீதான் காரணம் முத்து. அந்த வார்த்தைகள் முத்துவின் மார்பில் நேராக வந்து விழுந்தது. அவனுக்கு பேச வார்த்தை இல்லை. விளக்கம் சொல்ல மனது இல்லை. ஏனா விபத்துன்னு அவனுக்கே தெரியும். ஆனா தூக்கத்தில் இருக்கிற மனதுக்கு புரியாது. முத்து அமைதியாக நின்றான். அவன் அமைதிதான் அருணுக்கு கோபமாக தெரிந்தது. செல்வம், சிறை, ஒரு குடும்பத்தின் அழுகுரல். இதற்கிடையில் இன்னொரு வாழ்க்கை முழுதாக சிக்கியிருந்தது செல்வம். விபத்து வழக்கில் சிக்கி சிறைச்சாலைக்குள் அடைபட்ட செல்வம் ஒவ்வொரு நாளும் தன் மனைவியின் முகத்தை நினைத்து கொண்டே இருக்கிறான். நான் குற்றவாளி இல்லை. இந்த ஒரு உண்மை அவனுக்கு மட்டும் தெரிந்த சத்தியம். முத்துவும் மீனாவும் அந்த உண்மையை நம்புகிறார்கள். அதனால்தான் செல்வத்தை ஜாமீனில் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அந்த வக்கீல் அலுவலகம் சாதாரண இடம் மாதிரி தெரிந்தாலும் முத்துவுக்கு அது நம்பிக்கையின் வாசல். அந்த வக்கீல்தான் மனோஜ் ரோஹிணி டிவோர்ஸ் கேஸையும் பார்த்து கொண்டிருக்கிறார். வக்கீல் தன் காயம்பட்ட கணவரை பாசமா கவனிக்கிறதை பார்த்தப்போ மீனாவின் கண்கள் நின்றது. இந்த காலத்திலேயும் இப்படி புரிதலோட வாழ்ற தம்பதியை இருக்காங்கன்னு பாக்குறதே சந்தோஷம். முத்துவுக்கு மனதுக்குள் அப்படித்தான் நினைத்தான். செல்வத்தின் கேஸை முழுசா கேட்ட வக்கீல் நிதானமாகச் சொன்னார். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இது விபத்துதான். ஜாமீனில் எடுக்கலாம். அந்த ஒரு வரி முத்துவின் மார்பில் இருந்த பாரம் கொஞ்சம் குறைய செய்தது. அருண் வீடு கோபமும் கண்ணீருமாக இருக்கிறது. மறுபக்கம் செல்வத்தின் மனைவி அவங்க நண்பர்களோட அருண் வீட்டுக்கு வருகிறார். கண்ணீரோட குரல் உடைந்தது. எப்படியாச்சும் என் புருஷனை விட்டுடச் சொல்லுங்க. ஆனா அருணுக்கு அந்த கண்ணீர் கூட கோபமாகத்தான் தெரிந்தது. என் அம்மாவை இழந்துவிட்டு நீங்க இங்க வந்து கெஞ்சுறீர்களா? அவன் வார்த்தைகள் கத்தி மாதிரி. அவங்க கூட வந்தவங்களையும் முத்துவின் நண்பர்களையும் அடித்து விரட்டுகிறான். அந்த நேரத்தில்தான் முத்துவும் மீனாவும் அங்கு வருகிறார்கள். முத்துவை பார்த்ததும் அருண் எதுவும் பேசாமல் வீட்டுக்குள் போய்விடுகிறான்.
அந்த அமைதிதான் எல்லாத்தையும் விட கொடுமையானது. நான் முயற்சி பண்றேன். முத்துவின் வாக்கு செல்வத்தின் மனைவி தரையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். முத்து அவளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து ஆறுதல் சொல்கிறான். அக்கா, நான் ஜாமீனில் இருக்க முயற்சி பண்றேன், நம்புங்க. அந்த ஒரு வாக்கு அவளுக்கு வாழ்வின் கடைசி பிடிப்பு. மனோஜ் ரோஹிணியின் காதல் சதியா? இன்னொரு பக்கம் மனோஜ் ரூமில் தனியாக இருக்கிறான். போன் ஒலிக்குது. ரோகிணி குரல் முழுக்க ரொமான்ஸ், வார்த்தைகள் முழுக்க திட்டம். டிவோர்ஸ் கேஸ்ல இருந்து தப்பிக்க வேண்டும். நீதான் எனக்கு டிவோர்ஸ் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். மனோஜ் புரிஞ்சுக்காம சிக்கிக் கொண்டிருக்கிறான். ரோகிணி அவனை தன் வழிக்கு கொண்டு வர மெதுவாக வலை விரிக்கிறாள். ரவி முத்து வீட்டுக்கு வர்றான். நேரா வந்து கட்டிப்பிடிச்சு சொல்றான், நான் உன்னை தவறா நினைச்சிட்டேன் முத்து, மன்னித்து விடு. முத்துவும் மனதார மன்னித்து விடுகிறான். ஆனால் ரவியின் பாக்கெட்டிலிருந்து வரும் சரக்கு பாட்டில் சத்தம் மீனாவுக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறது. மாடி சிரிப்புக்குள் மறைந்த துயரம். அந்த இரவு மாடியில் ரவி, மனோஜ், முத்து 3 பேரும் சரக்கடிக்க பிளான். சிரிப்பு, ஜோக். ஆனால் உள்ளுக்குள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வழி. வாழ்க்கை எங்கே போகிறது? யார் சரி, யார் தவறு? இந்த கேள்விகளோடு முடிவடைகிறது சிறகடிக்க ஆசை. ஒரு விபத்து பல உறவுகளை சோதிக்கிறது. கோபம், பழி, கண்ணீர், காதல், சதி எல்லாம் கலந்த வாழ்க்கைதான் சிறகடிக்க ஆசை. அடுத்த எபிசோட்டில் ஜாமீன் கிடைக்குமா? அருணின் கோபம் குறையுமா? மனோஜ் ரோஹிணியின் வலையில் விழுவானா? இந்த எதிர்பார்ப்புகளுடன் முடிந்தது சிறகடிக்க ஆசை.